வெளிநாடுகளுக்கு விசா வாங்குனீங்க அப்படின்னா மெடிக்கல்னு ஒன்று லேட் பண்ணாமல் போய் மெடிக்கல் போடுங்க. எதற்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ குவைத் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம விசா வாங்கிட்டோம் அப்படின்னா மெடிக்கல் போட்டுடலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் குவைத் நாட்டுக்கு பிசிசின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா தேவை. ஸோ இந்த பிசிசிக்காக நீங்கள் வெயிட் பண்ணாமல் உடனே போய் நீங்கள் மெடிக்கல் போடலாம். சப்போஸ் பிசிசி போகிறீங்க அப்படின்னா பிசிசி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததும் நீங்கள் போய் மெடிக்கல் போடலாம். ஏன்னா மெடிக்கல் வந்து பிசிசி பேப்பர் வந்து கட்டாயம் தேவை கிடையாது. அதனால் அங்கே கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக மெடிக்கல் போடலாம். நீங்கள் ஒரு 1 மந்த் ஒரு 1.5 மாதம் கழிச்சு நீங்கள் விசா வாங்கிட்டு ஒரு 1.5 மாதம் கழிச்சு நீங்கள் போய் மெடிக்கல் போகிறீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் சென்டரில் யோசிப்பாங்க. ஸோ இவருக்கு விசா வந்து 1.5 மாதம் ஆயிருக்கு. அப்போ வேற ஒரு மெடிக்கல் சென்டரில் போய் மெடிக்கல் போட்டிருக்காரு, அதனால தான் அங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த 1 மாதம் கழிச்சு இப்போ வந்திருக்காரு நம்மள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து 1.5 மாதம் இப்போ விசா வாங்கி 1.5 மாதம் அந்த டேட் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு செக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விசா வாங்கிட்டீங்க, விசா வாங்கினா ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ள நீங்கள் போய் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்டு மெடிக்கல் போடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப வந்து லேட் பண்ணாதீங்க. மாதக்கணக்கில் ஒரு 2 மாதம் 3 மாதம் இப்படிலாம் டிலே பண்ணிட்டு போய் மெடிக்கல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டு கொடுக்குறதுக்கு வந்து ரொம்பவே யோசிப்பாங்க. அதனால முடிஞ்சது வரை விசா வாங்கினதும் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்டு மெடிக்கல் போடுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் மெடிக்கல் போடுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல சென்டராக பார்த்து மெடிக்கல் போடுங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து சேவ் ஆகும். இல்லை ஏன்னா தானே நம்ம சும்மா ஒரு நார்மலாக ஏதோ ஒரு சென்டரில் மெடிக்கல் போடுறோம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அந்த சென்டரில் உங்களுக்கு ஃபிட்டு கொடுத்தாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஃபிட்டு கொடுக்கல நீங்கள் வேறு ஒரு சென்டரில் போட்டுக்கோங்கன்னா இங்கே கட்டின பணம் வேஸ்ட்டு, அப்பாயின்மெண்ட் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும். மறுபடியும் திரும்ப இன்னொரு சென்டருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு அங்கேயும் போய் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், மெடிக்கல் சென்டராக பார்த்து மெடிக்கல் போட்டுக்கோங்க. வேஸ்ட்டாக பணத்தை வந்து செலவு பண்ணாதீங்க. தெரியல அப்படின்னா நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு நல்ல சென்டரில் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுக்குறோம். அதுவும் லோ பட்ஜெட்டில் போட்டு கொடுத்துருக்கோம்.